வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லி தெரியல இப்போதைக்கு கன்ஃபார்மாக. ஆனால் நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், மீம்ஸாக இருக்கட்டும், மீம்ஸ் கூட ஒரு பக்கம் பரவாயில்லடா, நியூஸ் சேனல்ஸ்லாம் அநியாயத்துக்கு வந்து இப்படி இறங்கிட்டீங்களேடா. விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்து ஃபஸ்ட் மேட்ச் சொன்னார், செகண்ட் மேட்ச் மேபி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல செகண்ட் மேட்சை பொறுத்த வரையும். பட் அவர் செகண்டுக்கும் வரல அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து சரி லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்ச்லையாச்சும் விளையாடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா கடைசியில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் வரல. ஸோ விராட் கோலி டேரெக்டாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து அவர் ப்ளே பண்ண ரெடி அப்படிங்கிற மாதிரி எதுவும் கொடுக்கலையாம் பிசிசிஐக்கு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சீரியஸ் ஃபுல்லாக விளையாட போகிறது கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரியஸ் விராட் கோலி அவரோட கெரியர்லேயே வந்து ஒரு சீரியஸில் இருக்கிற எந்த மேட்சுமே, அதாவது சீரியஸே ஆடாமல் போனது அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்தியன் டீம் விராட் கோலி இல்லாமல் ஒரு டெஸ்ட் சீரியஸை ஃபுல்லாக ஆடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த இருந்து இது வரையும் ஸோ ஸ்டில் 13 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து எப்பயுமே வந்து டெஸ்ட் சீரியஸ் வந்து ட்ராப் அவுட் ஆனதே கிடையாது. ஒரு மேட்சாச்சும் அட்லீஸ்ட் ட்ராப் அவுட்னு கூட சொல்ல முடியாது, அவர் பர்சனலாக எடுத்துக்கிட்டு இருந்தான். பட் பெருசாக அதை பற்றி நியூஸ் எதுவும் வரல அப்படிங்கிறனால வந்து அவங்க என்னென்னமோ கத்திட்டு கிடக்கிறாங்க. அந்த இன்னொரு சைடில் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கான விஷயம் ஆல்ரெடி நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, அண்டர்-19 மறுபடியும் ஆஸ்திரேலியாவோட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் 254 டார்கெட், ஹையஸ்ட் டார்கெட் இன் ஃபைனல் அப்படின்லாம் ஒரு போயிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து ஆனால் இந்தியன் டீம் தானே வந்து அசால்ட்டாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சா மறுபடியும் வழக்கம் போல் எப்பயும் நடக்கிற மாதிரி பேர் தான் மாறிச்சே தவிர மற்றெல்லாம் அதே மாதிரி தான். டாப் ஆர்டர்ஸ் காலி. யாராவது ஒரு பேட்ஸ்மேன் நின்றுருந்தாங்கன்னா வந்து என்ன பண்ணுறது, அவ்வளோதான். மறுபடியும் கப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா. கடைசியாக அந்த லாஸ்ட்டு 9 மந்த்ஸில் மொத்தம் 3 கப்பை தூக்கிட்டாங்க. போன வருஷத்துலேருந்து இதை சேர்த்தோம்னா 4 கப்பு, உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்பு, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கப்பு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து ஃபைனலில், அப்புறம் மறுபடியும் நம்ம சின்ன பசங்க, அதுக்கப்புறம் நம்ம அண்டர்-19 அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் கூட பார்க்கல. இப்படி பண்ணிட்டீங்களேடா, என்னடா நீங்கள் எல்லா கப்பும் நீங்களே வாங்கிட்டு போனால் சரி ஓகே. அதை விட்டு இந்தியாவோட 3rd டெஸ்ட் மேட்ச் சீரியஸை பற்றி விராட் கோலி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் அவுட். ஸோ இந்த சீரியஸே ஆட போகிறது கிடையாது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து அவர் ரெக்கவர் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. பட் அவர் ரெக்கவர் ஆகி அவர் ஓகே அப்படின்னு நான் ஃபைன் ரெடி ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே பிசிசிஐ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூக்கிட்டாங்க. லாஸ்ட் 3 மேட்சஸ்க்கு அவர் கிடையாது. டேரெக்டாக கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தான் எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் உள்ளே வந்துட்டாரு அப்படிங்கிறனால ஸ்ரேயஸ் ஐயர் வந்து தூக்கி போட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் அவர் அந்த அளவுக்கு ஃபைனாக இன்னும் ஆடல. சுப்மன் கில்லே கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த 100 கடைசி இந்த இன்னிங்ஸில் வரலனா அவருமே தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் லைட்டாக இருந்தது. பட் அந்த 100 போட்டதுனால வந்து ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார் அந்த மேட்ச்சு. அந்த இன்னிங்ஸில் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தாடி இருந்தாருன்னா கொஞ்சம் இருந்திருப்பார். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்ரேயஸ் ஐயரை தூக்குனதுனால ஸோ டேரெக்டாக வந்து கேஎல் ராகுல் உள்ள அந்த ரஜத் பத்திதர் பார்த்தீங்கன்னா மேபி அந்த ட்ரஸ்ட் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஆடினார். பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேக் ஃபுட்ஸ்லாம் வந்து செமையாக அந்த பேக் ஃபுட் ட்ரைலாம் சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு அந்த நம்பர் 5 இல்லை 4 அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸ்ரேயஸ் அவுட் அப்படிங்கிறனால வந்து டேரெக்டாக கேஎல் ஆப்ஷனையும் வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இன்னொரு சைடில் கேஎஸ் பரத் மேலே அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ஷாக போயிட்டு இருக்குது. அவர் வந்து கன்ஃபார்ம் வந்து அடுத்த மேட்ச், அதாவது 3rd டெஸ்ட் மேட்ச் ஆடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் அப்படிங்கிற மாதிரி தான். டேரெக்டாக டூர்ஜலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்ஷன் போகிற மாதிரி தெரியுது. பட் அவருக்கு பெருசாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை இன்டர்நேஷனலில். ஃபஸ்ட்டு மேட்ச் எடுத்தோடனே வந்து கொடுக்குறாங்களா, இப்படி ஒரு 4th டெஸ்ட் மேட்ச்லேயோ 5th டெஸ்ட் மேட்ச்லேயோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் வருது. பட் கேஎஸ் பரத் ஏதோ கொஞ்சமாச்சும் அடிச்சிருந்தாங்கன்னா வந்து ஒரு 30-40 ஏதாவது தேர்த்தி இருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை வைப்பாங்க. சுத்தமாக எதுவுமே என்னடா சும்மா ஒரு விக்கெட் அது பாட்டு போயிட்டுருக்கு, யார் வேணால் ஆடலாம் அந்த பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி துர்ஜுல் ஆப்ஷனுக்கும் போகலாம். நல்லா தான் ஆடுறாரு, நேரம் சரியில்லையா இல்லை திடீர்னு ஏதாவது ஆயிருதான்னு தெரியல. ஆனால் ஜடேஜா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்ச்சுக்கு அவைலபிள். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி வந்து அப்படியே கம்பேக் ஆகிறாரு. ஸோ பும்ராக்கு 3rd டெஸ்ட் மேட்ச்சில் ரெஸ்ட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த 2nd டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேச்சு வந்தது. பட் 10 நாள் கேப் இருக்குது அப்படிங்கிறனால வந்து மேபி அவரே நான் விளையாடுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் வந்து 3rd டெஸ்ட் மேட்ச்சுக்கு பும்ரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இல்லாமல் போகிறதானும் ஸோ மேனேஜ்மெண்ட் அண்ட் அவரோட விருப்பம் பொறுத்து தான். ஸோ அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்ஸோ அதுக்கப்புறம் வரல. ஃபஸ்ட்டு பேசினாங்க, அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. அண்ட் தென் முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் அவைலபிள். ஸோ பிளேயிங் லெவலில் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காரு. டேரெக்டாக ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் ஓப்பனர்ஸ், நம்பர் 3 சுப்மன் கில் மறுபடியும் ஒரு சான்ஸ் இருக்கும். 100 போட்டா இல்லை சொன்னால் வந்து போக முடியாது. அதுக்கப்புறம் நம்பர் 4 கேஎல் ராகுல் இல்லை வந்து ரஜத் பத்திதர் நம்பர் 4 வச்சு கேஎல் ராகுல் நம்பர் 5 வைப்பாங்க. 6 ஜுரல் இல்லை கேஎஸ் பரத் எனக்கு டவுட் மாதிரி தான் தெரியுது. ஜுரல் போவாங்க. தென் 7 அஸ்வின், 8 பார்த்தீங்கன்னா ஜடேஜா, 9 பும்ரா, தென் 10 சிராஜ். ராஜ்கோட்டை பொறுத்தவரையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான். ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து டர்ன்ஸ் எதுவும் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்கும். பட் 3rd டெஸ்ட் மேட்ச்சுக்காக பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிச்சை மாற்றி ஸ்பின்னர்
இதுக்கு முன்னாடி நடந்த 2 டெஸ்ட் மேட்சை விட இந்த பிச்சில் வந்து பயங்கரமாக வந்து டேர்ன்ஸ் இருக்க போகுது, ஸ்பின்னர்ஸுக்கு செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல வந்தது தான் எங்கேருந்து திடீர்னு வந்தாங்கன்னே தெரியல. அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு அது இது இவன் இப்படி ஆடுவான்ப்பா, ஸ்பின்னர்ஸை தூக்கி போடு, இங்கிலாந்துலேருந்து 2 ஃபாஸ்ட் பால்ஸ் இறக்க போகிறாங்க அப்படிலாம் வந்து பேசிட்டு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். திடீர்னு வந்து இல்லைப்பா ஸ்பின்னருக்கு வந்து அசிஸ்ட் இருக்கிற மாதிரி பிச்சை மாற்றிட்டான், கழிச்சு போடு மொத்தத்தையும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கழிச்சு விட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஸ்பாட் 11th ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கேள்வியே இல்லை, அக்செப்ட் தான் வருவார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் மோர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பிளேஸில் வேறு ஏதோ ஒரு குல்தீப் மறுபடியும் வந்து அக்சர் பட்டேல் வந்து அவருக்கு பதிலாக உள்ள சான்சஸ் இருக்குமா? இது போக ஜடேஜா வேறு உள்ளே வராரு. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் இருந்து அக்சர் பட்டேல் ஆப்ஷனில் இருந்து எப்படி ஒரு குல்தீப் யாதவே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு மெயின் அப்டேட் என்னன்னா, நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் வந்து உள்ள கன்ஃபார்ம் விளாட்ற மாதிரி இருந்தது நிலமை. பட் இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டில் டேவிட் படிக்கல் அவருக்கு பதிலாக வந்து ஸ்குவாடில் ரீப்ளேஸ் ஆகிறாரு 3rd டெஸ்ட் மேட்சுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஎல் ராகுல் இல்லை. ஸோ கேஎல் ராகுல் இல்லை அப்படிங்கிறனால இங்கே உள்ள சஃப்ராஸ் கானுமே பார்த்தீங்கன்னா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா வந்து சஃப்ராஸ் கான், ரஜத் படிடர், ஸோ இங்கே ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் 3 மேட்சுக்கு இல்லை அப்படிங்கிறனால மேபி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் பிளேஸில் ரஜத் படிடர் விளையாட விட்டு கேஎல் ராகுல் வந்து விளையாடுவார். இல்லை மேபி போக போக வந்து கொஞ்சம் அந்த 4th 5th டெஸ்ட் மேட்ச்சில் வந்து சஃப்ராஸ் கான் எங்கேயாவது உள்ளே வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் இப்போ இன்னொரு எண்ணில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஃப்ராஸ் கான் கன்ஃபார்மாக வந்து 3rd டெஸ்ட் மேட்ச் ஆடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் பிளேயிங் லெவலில் இருக்க போகிறார், அந்த அப்டேட்டும் வந்துருச்சு. ஸோ சஃப்ராஸ் கான் ரஜத் படிதாருக்கு பதிலாக வர போகிறாரா? ஆக்சுவலாக ரஜத் படிதார் ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக வர வேண்டியது. ஸோ அதனால் வந்து இவருக்கு அவர் ரீப்ளேஸ் பண்ணுவாரா இல்லை அவருக்கு அவர் ரீப்ளேஸ் பண்ணுவாரான்னு சொல்லி தெரியல. பட் சஃப்ராஸ் கான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ரஜத் பட்டிட்டாரு அவர் எங்கே? ஸோ மேபி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அக்சர் பட்டேலையும் விளையாட விட்டு குல்தீப் யாதவையும் பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் அந்த அப்சன்ஸ் பிளேஸில் வந்து விளையாட விட்டுட்டு ரஜத் படிதாரை வெளியே வச்சுட்டு சஃப்ராஸ் கானை பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் பிளேஸில் ஆட விட்டுருவாங்களோ சொல்கிறேன். எனக்கே எவ்வளோ குழம்பு, இதை கேட்குறவங்களுக்கு எவ்வளோ குழம்பும். அந்த பிளேயிங் லெவல் அப்படிங்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் வந்து ஒரு 2 பிளேஸில் வந்து ஒரு கேள்வி இருக்குது. சஃப்ராஸ் கான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால கேஎல் ராகுல் இப்போ இல்லை, ஓகேவா? இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் பிளேஸில் யார் வருவா? கேஎல் ராகுல் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த பிளேஸில் இப்போ யார் வருவா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. கன்ஃபார்ம் இந்த 2 ஸ்பாட்டில் ஒன்று சஃப்ராஸ் கான் சஃப்ராஸ் கான் ரீப்ளேஸ் பண்ண போகிறார். அப்போ இன்னொரு இதில் வந்து நீ ரஜத் பட்டிதாரே விளாட்ற மாதிரி இருக்கேன் நிலமை. ஸோ அங்கே தான் வந்து மேபி ரஜத் பட்டிதாரே விடுவாங்களா, எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போவாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து பிச் நார்மலாக வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு இந்த பிச்சை பொறுத்தவரையும் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 600+ ரன்ஸ்லாம் வந்து இந்தியன் டீமே அடிச்சிருக்காங்க ஹையஸ்ட் ஸ்கோராக. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாட்ஸ்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைகீழாக மாறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், திடீர்னு கடைசியாக வந்து இல்லைப்பா நார்மல் பிச்சு தான், அதே பழைய பிச்சையே போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் வச்சு நான் சொல்கிறேன். அந்த இந்த பிச்சில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரை விராட் கோலி தான் 130+ ரன்ஸும் நம்ம அவர் இந்த சீரீஸ்லேயும் இல்லை. பட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஹை விக்கெட் டேக்கர் 9 விக்கெட் அஸ்வின் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அண்ட் தென் குல்தீப் யாதவுக்கு ஒரு 5 இந்த பிச்சில் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஸோ அதனால் அவரோட மெமரிஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல இது தான். ஸோ அங்கே தான் வந்து மேபி வந்து நான் அந்த அக்சர் பட்டேல் ஆப்ஷனில் குல்தீப் வருவாரா இல்லை அக்சர் பட்டேலே வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கேஎல் ராகுல் பிளேஸ் இருந்ததில்ல அதை வந்து இந்த பக்கம் வந்து குல்தீப் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி லைட்டாக வருது. ஸோ ஓவராலாக வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக சொல்லணும்னா ஒரே ஒரு ஸ்பாட்டில் மட்டும் ஒரு டவுட் இருக்குது. கேஎல் ராகுல் பிளேஸில் யார் வருவா? ரஜத் படிதாரே வருவாரா இல்லை வேறு யாரோ வருவாங்களா? அவ்வளோதான் இது. ஸோ மற்றபடி எந்த குழப்பமும் இல்லை. தென் பிச்சு ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பேட்டிங் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிச்சு போக போக ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியாக மாறும். பட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நம்மகிட்ட தான் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இந்த ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச்சுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜஸ்ட் ஒரு நல்ல பிளேவை காமிச்சாவே நம்ம கண்டிஷனே எப்போ பேட்டிங் பண்ணால் நமக்கு என்ன. ஸோ அதனால் வந்து ஓவரால் நம்மகிட்ட அந்த அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அங்கங்கே வந்து கொஞ்சம் வந்து இந்த மிடில் ஆர்டரில் வந்து சொதப்பிடுது, மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் அங்கங்கே வந்து இந்த பவுலர்ஸ் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சாங்கன்னா பரவாயில்ல. கொஞ்சம் கடைசி நேரத்தில் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சே நம்ம ஜெயிக்க வேண்டியது அசால்ட்டாக வந்து விட்டு கொடுத்துட்டோம். அதில் வேறு அவங்க வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸில் என்னென்னமோ பண்ணாங்க. இது பத்தாத குறைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்து டீம் சம்மர் வெக்கேஷனுக்கு வேறு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் போயிட்டு மறுபடியும் இப்போ வராங்க டெஸ்ட் மேட்ச் ஆட. என்னடா டூர் வந்துட்டு நீங்கள் மட்டும் பொறுப்பெல்லாம் போயிட்டு வரீங்க. அவனுக்கு பயமே இல்லை கைஸ், ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. டூர் முடிகிறதுக்குள்ளே அவன் கதையை காலி பண்ணுறவர் அணியே ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. ஃபஸ்ட் மேட்ச்சில் ஏதோ சும்மா தெரியாமல் ஏதோ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு செகண்ட் மேட்ச்சில் என்னமா இதெல்லாம் விட்றானுங்க. ஸோ மறுபடியும் வந்து ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து இங்கிலாண்டோட ஸ்குவாடில் மேபி வந்து ஃபாஸ்ட் பவுலரே இல்லாமல் ஒரு ஃபைலையும் வந்து ஸ்பின்னர்ஸாக அவங்க விட்டு போட்டாலும் போடுவாங்க. பட் இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்குலாம் இல்லை.
நம்ம ஆளுங்க வந்து தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் விக்கெட் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுப்பாக இருந்தாங்களாம் வந்து போட்டு இந்த பவுலிங் யூனிட்லாம் போட்டு 600-700 அடிக்கலாம். ஆண்டர்சனை தவிர அடுத்த மேட்ச்லேயாச்சும் பார்த்து பண்ணி விடுங்க. நல்ல பாலுக்கு அவுட் ஆகலாம் பிரச்சனை கிடையாது. இந்த எங்கேயோ போகிற பாலை தேடிட்டு கொண்டு போய் கையிலேயே வந்து இந்த கேட்ச் விட்றது, அங்கேருந்து வந்து தேவையில்லாத ஷாட்லாம் ட்ரை பண்ணி வந்து அவுட் ஆகிறது அப்படிங்கிறதுலாம் அது என்ன தாங்க முடியாது. நல்ல பால் ஓகே, அவுட் ஆடிங்களா ஒத்துக்கலாம், சரி ஓகே ரொம்ப கஷ்டம்ப்பா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறலாம். பட் எங்கேயோ வெளியே போன பாலை உள்ளே வந்த பாலை வந்து என்னென்னமோ பண்ணி ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு வேணாம். இதுக்கு மேலே அதை பண்ணது எங்களால் தாக்க முடியாது.